சமீபத்தில நான் வந்து ஒரு தொலைக்காட்சி விவாதத்த வந்து பார்க்க நேர்ந்தது. நெறைய விவாதங்கள் நம்ம பார்த்திருக்கோம். அதோட பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும்? எந்தெந்த சேனல் எப்படி பண்ணுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். அது வந்து ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாரி தான் போயிட்டு இருக்கு. ம். இப்போ உங்க கட்சி மேல நம்மளுக்கு பல கேள்விகள், பல விமர்சனங்கள், உங்க தலைவர்கிட்டயே வந்து பல விமர்சனங்கள் இருந்தாலும், நீங்க அந்த பர்ட்டிகுலர் விவாதத்தில நடத்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஏத்துக்கும்படியா இல்ல. ஸோ நீங்க அங்க இருந்திருக்கீங்க. ம். எல்லாருக்கும் மீடியா வந்து யார் வாங்கி வச்சிருக்கா, உள்ள இருக்கக்கூட புள்ளுருவிகள்லாம் என்னன்னு தெரியும். சீஃப் எடிட்டர்ல அந்த பதவியில உட்கார்ந்திருக்கவங்க என்ன வேலை பார்க்கறாங்கன்னு தெரியும். நீங்க அந்த இடத்துல அனுபவப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. அங்க நடந்த விஷயத்த உங்களால வந்து சொல்ல முடியுமா? அந்த வேதனைய ஏங்க கேட்கிறீங்க? ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் மிக முக்கியமான 4 தூண்களில் ஒன்று. ம். நெறைய பேர் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை உயிர பணயம் வச்சு கேமராமேன்லாம் களத்துல இறங்குவாங்க. இந்த தொலைக்காட்சி டிபேட் கூப்பிடும்போதெல்லாம் நானும் வாஞ்சையோட போவேன். அந்த ஊடகமும் எனக்கு ஒரு பிடித்த ஊடகம் தான். அதோட எடிட்டர் வந்து ம். மதிப்பிற்குரிய கார்த்திகை செல்வன் சார் வந்து நான் வந்து பலமுறை அவரை பார்த்து வியந்திருக்கேன். சீனியர். என்ன 11:30 மணிக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது மாரி காலையில காலையில, ஓகே. 11:30 மணிக்கு நான் ம். கன்ஃபார்ம் பண்றேன் சார். இன்று இரவு ஒரு டிபேட் இருக்கு. நீங்க வரணும். என் பேர் சொல்லி கேட்கறாங்க. ம். ராஜ்மோகன் வரணும். இப்ப தலைமையில சொன்னேன்னா தாராளமா போலாம். அவங்க பேர் சொல்லி வேற கேட்கறாங்க. நான் ஒத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த தொலைக்காட்சியில இருக்கக்கூடிய அந்த தம்பிகிட்ட கேட்கிறேன். மத்தவங்க யாரு? ம். இதோ சொல்றேன். மற்ற சொல்லுங்க. கட்சி சார்பா யாரெல்லாம் பேச போறா? சொல்லணும்ல. 12:30 ஆச்சு, 1:30 ஆச்சுன்னு. நான் 5 மணிக்கு நான் சத்தம் போடுறேன். ஏங்க யாருன்னு சொல்றதுல என்னங்க உங்களுக்கு சிக்கல்ன்றோன்னே, அப்பவும் என்ன சொல்றாங்க? இல்ல இந்த மாரி தோழர் வன்னியரசு வராரு. ம். கோவை சத்யன் வராரு. இதை போன்ற நேம்ஸ்லாம் சொல்றாங்க. சரி ஓகே. அவங்கலாம் அவங்களோட நம்ம பேசினவங்க தான். கருத்து கலந்துரையாடல்லாம் நெறைய பேசினவங்க தான். ஓகே. அப்ப வந்து அவர் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு. இந்த பக்கம் கோவை சத்யன் வந்து ஐடிவிங்குடைய செயலாளர். சோ இந்த முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க எல்லாரும். பொறுப்புங்க எல்லாமே மாநில பொறுப்புங்க. அப்படின்னு நான் போறேன். 7:50க்கு அந்த நிகழ்ச்சி வரும். ம், ம். 7:30 மணிக்கு எனக்கு அந்த கிராஃபிக் கார்டு அனுப்புறாங்க. அதுல திரு இந்திரகுமார் தேரடி அவர்களுடைய பேர் போட்டிருந்தது. அத பார்த்தப்பயே எனக்கு வியப்பா இருந்தது. ம். பத்திரிகையாளர்னு வர்றது தான். பட் அவர் வந்து ரொம்ப ப்ரோ டிஎம்கேவா பேசக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனா எங்க தலைவர ரொம்ப உரிமை இல்லாம பேசினவர். அதாவது விமர்சனத்திலே 2 வகை இருக்குல்ல. அந்த தரம் தாழ்ந்து விமர்சிக்கிறது, அது மாதிரி கருத்தின் ரீதியா விமர்சிக்கிறது. கருத்தியலை தாண்டி அவர் ரொம்ப அந்த திமுகவில் இருக்கக்கூடிய அதை போன்ற சில பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி பேசக்கூடியவர் இது இப்படி இருக்கே, இதை நமக்கு சொல்லலையே அப்படின்னு நான் நினைச்சு தான் போனேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்லிட்ட பிறகு நம்ம அதில் போகாம இருக்கக்கூடாது. அதனால நான் போய் உட்கார்றேன். அந்த டிபேட் ஆரம்பிச்சப்போ என்கிட்ட தான் ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு தொகுப்பாளர் மதிப்பிற்குரிய ஒரு பாலா சார் அவரும் அவர் எப்பயுமே காத்திரமா பேசக்கூடியவர். வரிக்கு வரி குறுக்கிட்டு அவர் வந்து அவரே பயங்கரமா வந்து டிபேட் பண்ணாரு. நான் எல்லாத்துக்கும் நீங்க இப்பவும் அதற்கு யூடியூப்ல எடுத்து பாருங்க. காமன் கம்போஸ்டா ரொம்ப டீசென்ட்டா டிக்னிஃபைடா என்னுடைய ஸ்டாண்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாமி நாயக்கர் பெரியார் அவனு போட்டிருந்தது. நான் அந்த இடத்துல எவன் சொல்லுவான் நான் சொன்னேன். நான் வந்து இப்படி போட்டிருந்தாங்கன்னா அதை நான் எதிர்ப்பேன். நான் அதை பொறுப்பெடுக்கிறேன். அதை நான் மாத்த சொல்லுவேன். ஏன்னா நார்த் இந்தியாவில் ரோஹித் சர்மா பண்ணுங்க. சர்மா இஸ் காஸ்ட் நேம். சந்திரபாபு நாயுடு பண்ணுங்க. அது லீகல் நேமா இருந்தாலும் காஸ்ட் நேம் அப்படி போடக்கூடாது. அதை நான் மாத்துவேன். நான் சொன்னேன். ஆனா உடனே நான் எடுத்து காட்டுறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் மைக் பிடிச்சு நிக்கிறாரு. ஆசிரியர் உட்கார்ந்திருக்காரு. அந்த மேடையில பின்னாடி என்ன தெரியுமா எழுதிருக்கு? ராமசாமி நாயக்கர் படம். எவ்வளவு பெரிய பிளண்டர் இது. எப்படி விட்டாங்க? இன்னொரு இதை எடுத்து பதறாங்க அங்க எல்லாரும். பேச விட மாட்டாங்க. நான் இன்னொரு இதை எடுத்து காட்டுறேன். விடுதலை வெப்சைட்ல இன்னமும் இருக்கு. ஒரு ஆர்டிக்கல் அது எழுதுறவங்க என்ன எழுதிக்கிட்டோம். ஒரு ஆர்டிக்கல்ல எங்கும் ராமசாமி நாயக்கர் அப்படின்னு டைட்டில். இதை மாத்தணுமா இல்லையா? இதை கண்டிக்கணுமா இல்லையா? நீ நியூட்ரலான பத்திரிகையாளர். இதை கண்டிச்சு பேசணுமா இல்லையா? இது ஸ்டாண்ட் என்னன்ற அவர் சொல்ல விட மாட்டாங்க. மாத்துறாங்க. என்ன பண்றாங்க அந்த இடத்துல? எப்படி? கடிகாரத்தை காட்டுறாரு. பேச நான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வச்சிருந்தேன். எத்தனை பேருங்க